ஆனா கனவுலையும் நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல. நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க பிடிச்சி பாடாறதுக்கு முன்னாடியே அந்த குரலை கேட்க கைத்தட்ட போறாங்க. அந்த காட்சியை நாங்க பார்ப்போம். கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கல. இல்லைங்க, YMCAல நான் கிரிக்கெட் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன். இளையராஜா சார் 75 ஷோ நடத்தி இருக்கேன். அந்த YMCA இடத்துல வந்து ராஜா என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு 2 லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்தில் கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போறாங்க. அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் God gives you a lot of experiences as you have to enhance, you have to capitalize on every experience. வெறும் ஆக்டிங் இல்லை வேணா சிங்கிங் எது வந்தாலும் பண்ணோம். அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பண்ணோன்னு என்னோட ஆசை. ஸோ எனக்கு இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்ல எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இது ஏன் வந்து முதல்ல போடல, நாங்கள் ஃபுல் படம் பார்க்க வேண்டியதா இருக்கு 2வது வாட்டி அப்படின்னு சொல்றாங்க. It's I don't know. I should thank Raja, Vijayantani and Sundar sir. உங்க வாய்ஸ் இல்லைன்னா இந்த மேஜிக் நடந்திருக்காது. வழக்கமா டிடி என் கான்செப்ட்ல வந்து கடைசி பாட்டு வந்து நாக்கமுக்கா தான் போடுவோம், இல்ல மச்சக்கண்ணி கொம்மா அது மாதிரிலாம் போடுவோம். இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட் பாட்டு வந்து விஷாலோட பாட்டுல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கடைசி பாட்டு வந்து விஷாலோட மை டியர்ல வரும். தமிழ்நாடு மக்களோட விதி. நான் வேணா இன்னும் ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இந்த மை டியர்ல வந்து நம்ம கர்நாடிக்ல ட்ரை பண்ணோம் சார். ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா? நாளைக்கு கசல் அவருக்கு வெஸ்டர்ன் கூட பாடுறேன், என்ன வேணாலும் பாடுறேன், வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன், எது வேணா பாடுறேன், போஜ்பூரியில கூட பாடுறேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாவம் கேக்குறவங்க தான் கல்லெடுத்து அடிக்காம இருந்தா சரி. போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளில தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பெரிய ரேம்ப் போட்டிருக்காப்ல ராஜா. எல்லாம் பேசுறீங்க, நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. அந்த ஸ்டேஜே மிரள போகுது. இல்ல, என்னோட முதல் கான்சர்ட்ன்றது என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல, சத்தியமா சொல்றேன். என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல. இப்படி நீங்க உங்க முதல் கான்சர்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லப்பா, இந்த வரவேற்பு கிடைச்சதே இல்ல. ஓவர் நைட் நான் இவ்வளவு ஃபேமஸ் எல்லாம் ஆகலப்பா ஆக்சுவலா. ஓகே சார். ஓகே, எனிவேஸ் thank you, சூப்பர். அண்ட் இந்த இதுல வந்துட்டு விஜய் ஆண்டனி சார் உங்களோட கான்சர்ட் வந்து தனி வைபா இருக்கும். ஏற்கனவே சென்னை அது விட்னஸ் பண்ணியிருக்கேன். ஒன் மோர் டைம் திஸ் இயர் அவங்க விட்னஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். நாளைக்கு அது நல்லபடியா நடக்கணும். சூப்பரா பண்ணுங்க.